friends, welcome to GSM Creators. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மழை நேரத்தில் ஆனியன் ஊத்தாப்பமும் கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அமர்க்கலமாக இருக்கேன். மிளகு சீரகம் கருவேப்பிலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோட மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வானலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு சீரகம் கருவேப்பிலை ஆனியன் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம். அவ்வளோதான். ஸோ அப்படியே வதக்கின பிறகு நம்ம வந்து சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம நல்லா வதக்கணும்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியனுக்காக சால்ட்டு. ஏற்கனவே தோசை மாவில் நமக்கு சால்ட் இருக்கும், பட் ஆனியனுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நமக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மிளகு சீரகம் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டு நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம தோசை மாவுட மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம வந்து என்ன பண்ணால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். நல்லா அதாச்சும் ஆனியன் வந்து எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது சிம்பிளாக தான் இருக்கும், பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். ஆனியன் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப இஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட அடை ப்ரொசீஜரில் வரும் பாருங்கள் அது. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சுட்டு அதில் லைட்டாக நம்ம வந்து ஆயில் போட்டு தோசைக்கல் ரெடி ஆனவுடனே கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஊற்றிடாதீங்க, ஹீட் ஆனவுடனே தான் நம்ம ஊற்றணும். ஸோ ஹீட் ஆகிடுச்சாங்கிறது எப்படி பார்க்கணுன்னா அது வந்து ஹீட் ஆனவுடனே நம்ம லைட்டாக தண்ணி அதில் போட்டோம்னா சுருணுன்னு சவுண்டு கேட்கும். அதை வச்சு நம்ம வந்து தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை ஊற்றணும். பாருங்கள், இதில் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆனியனை வந்து மேலே கூட பொடியாக போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இதில் மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணியே போட்டுட்டேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்தாவே போதும், பட் டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் அதை லைக் பண்ணுவாங்க. எங்களுக்குலாம் அது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். என்ன சட்னி வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு இந்த ஆனியன் தோசைக்கு ரொம்ப இது சூட்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது அப்படி பரட்டி போட்டுட்டு நான் வந்து கீழே அடிப்பகுதி வேக வைக்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கரண்டியை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதான். ஸோ இதுக்கு தேவையான சைடிஷ் வந்து நான் கார சட்னி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் வந்து 4 வகையான சட்னி உங்களுக்கு போடுவேன். அந்த ரெசிப்பியை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் எந்த சட்னி வச்சுக்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி எதுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிருதுலா வந்திருக்கா டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு வாய் கொடுத்துட்டு எப்படி இருக்குமான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அது என்ன சட்னி வேணாலும் நமக்கு சுட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.